ஏண்டா ஐபிஎஸ் 20,000 புத்தகம் என்ன வெங்காயத்துக்கு? ஒரு தலைவரை எப்படி விமர்சனம் பண்ணணும்னு கூட தெரில. யாரா இதில் அறவேக்காடு? யாரை பார்த்து எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்றது கூட தெரியாமல், ஒரு கூட்டணியை தக்க வச்சுக்க கூட தெரியாமல், யார் விமர்சனம் பண்ணணும்னு தெரியாமல், எதுக்கு விமர்சனம் பண்ணணும்னு தெரியாத ஒரு தற்குறி தலைவர் யார் அப்படின்னா நம்ம அரவக்குறிச்சி அறவேக்காட்டு அந்த டேஸ் தான். ஏடா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாப்புல இந்த அறவேக்காடு. ஒன்றுத்துக்குமே உதவாது. என்னடான்னு பார்க்கும்போது அறவேக்காட்டுத்தனமாக பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது யாருக்கு பொருந்தும்? கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டீங்களான்னு காலில் உளுந்து கதறும் போது தெரியல. ஒரு 9 சீட்டு போதுமையா, நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் தரோம். 2 மத்திய மந்திரி, துணை அமைச்சர், அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஏஜென்சியும் வந்து உங்களை கொட செய்யாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தா எந்த ஒரு கட்சியாவது வேண்டான்னு சொல்லுமா? ஆனால் இதை மறுத்தவர், எதிர்த்தவர், போடா வெங்காயம் தலையில் தட்டி அடித்தவர் எடப்பாடியார் அவர்கள். நீங்கள் சொல்கிற இது மாதிரி அந்த அல்லு சில்லுக்கெல்லாம் வந்து இந்த ஒன்றுத்துக்குமே உதவாத அந்த ஓபிஎஸ் டிடிவி கூட ஏற்றுக்கல, அவங்களே ஒத்துக்கல நீங்கள் சொல்கிற அந்த நிபந்தனைக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இவர் ஒத்துப்பாரா? இவருடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு இதே நேரவாயே சொல்லுச்சு, கொரோனா காலத்தில் எப்படி கையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் கொரோனா வேக்சின் தயாரிப்பதற்காக சென்னையில் அனுமதி கேட்குறாங்க, செங்கல்பட்டில் தயாரிக்கிறதுக்காக. ஆனால் மத்திய அமைச்சர் அவருடைய மோடி வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன் அப்படின்னா அந்த அனுமதியை ஃபுல்லாக வந்து சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்தாங்க. இப்போ தான் அவங்க லட்சணம் தெரியுது. அந்த எலக்ட்ரல் பாண்டில் ஸ்ரீராம் இன்ஸ்டியூட் வந்து எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதில் வக்காலத்து மயிர் வேறு வாங்குறாரு, சும்மா அப்படியே வந்து பொங்குறாப்புல. நாங்கள் 19 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து இந்த தொகைலாம் வந்து ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப சின்ன தொகை அப்படின்றாரு. அவ்வளோ டிஜிட்டுக்கு வந்து ஒரு தொகை. இந்த தொகை வந்து அவங்களுக்கு சின்ன ஒரு தொகை தான். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு சின்ன தொகையாகத்தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய கொள்ளைக்காரங்க. இடி ஆகட்டும், வருமானத்துறை, அமலாக்கத்துறை, அந்த துறை, இந்த துறை, எல்லா துறையையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா இவங்க எதுக்காகடா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இடி ரைட் போகிறாங்க, அடுத்த நாள் பாண்டு உள்ளே வருது. இடி ரைட் அனுப்புகிறாங்க, அடுத்து அந்த நிறுவனத்திட்டிருந்து காசு டொனேஷனாக வருது. இப்படி சேர்த்து வச்ச பணத்தில் தான் வந்து இதில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல, 5500 கேண்டிடேட்டுக்கு வந்து இவர் உள்ளாட்சி தேர்தலுக்கு செக்கு கொடுத்தாராமா. செக்கு வெளிப்படையாக வந்து காசை கொடுத்தாராமா. சரி, வெளிப்படையாக கொடுத்தீங்க, யார் காசு? இவ்வளோ வெளிப்படையானவங்க ஏன் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும்? நாங்கள் இவங்ககிட்டருந்து இவ்வளோ நிதி வாங்கணும், இவங்ககிட்டருந்து இவ்வளோ நிதி வாங்கணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலாமே. டொனேஷனாக அதை மறைக்கிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம், அது எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒரு அமைப்பு, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை அதை ஒரு சிஸ்டமாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தி அதில் ஊழல் பண்ண நீங்கள் வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசுகிறீங்க. அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிடைச்ச அந்த 4.5 வருஷத்தில் வந்து மக்களை காப்பாற்றின ஒரு மனுஷன், ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன். அரசியல் காரணங்களுக்காக அவர் மீது 1000 வந்து பழி சுமத்தப்படுகிறது, காரணங்கள் சொல்லப்படுகிறது. எதிர்க்கட்சியின் மீதும் இங்கே மாதிரி செல்கிற பாஜகவோ 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் கூட அவருடைய ஆட்சியில் வந்து பொதுமக்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆட்சி அவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை வந்து இவ்வளோ தரக்குறைவான வார்த்தையில் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னத்தை படித்து கழட்டுனீங்க அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கேள்வியாக இல்லை, தமிழக மக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. இவ்வளோ படிச்சிருக்கீங்களே அண்ணாமலை அவர்களே, அறவேக்காட்டு அண்ணாமலை அவர்களே, ஒரு பிரதமர் கலந்துக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக ஒரு பேனர் அவங்களால் வைக்க முடியல. நீங்கள் பேசுகிறீங்க அறவேக்காடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி. ஐயா, நீங்கள் யார் அப்படின்றது தெரிஞ்சிடும். எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு, இந்த தேர்தலில் நீங்கள் யார் அப்படின்றது தெரியும். அப்போ உன்னை வந்து வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பொடனில் அடித்து உன்னை விரட்ட போகிறாங்க. அப்போ தான் நீ உணர்வ. அப்போ உனக்கு ஆதரவு கொடுக்க போகிறதோ இந்த அதிமுகவாகத்தான் இருக்கும். ஓகே, தொண்ணு முடிச்சிட போன்றது கிளம்புறது. நான் சதீஷ்.